டிசம்பர் 25 தேதிகளிலிருந்து கர்நாடகா, தமிழ்நாடு பார்டர் செக் போஸ்டில் எதுவுமே லஞ்சம் கொடுக்க வேண்டாம். சரியான அளவோடு அனுமதிக்கப்பட்ட உயரம், அகலம், எடை மற்றும் அரசு மோட்டார் விதிகளில் இருக்கக்கூடிய என்னென்ன விஷயங்கள் ஒரு வாகனம் கடைபிடிக்க வேண்டுமோ அதனுடைய ஓட்டுநர் எவ்வாறு இருக்க வேண்டும், எல்லா ஆவணங்களும் சரியாக இருக்கிற பட்சத்தில் நம்ம லஞ்சம் கொடுக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆல் இண்டியா மோட்டார் டிரான்ஸ்போர்ட் காங்கிரஸினுடைய சேர்மன் அவர்களும் சிம்டாவினுடைய செயலாளர் அவர்களும் ஒரு பகிரங்கமான ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருந்தார்கள். ஸோ இது அன்னைக்கே கூட இதை எப்படி சாத்தியம் அப்படிங்கிறத லைவ்ல கூட பேசியிருந்தோம். இது உண்மையாலுமே நடந்தால் மிகப்பெரிய விஷயம். இது எப்படி சாத்தியம் பண்ண போறாங்க அப்படிங்கிறது ஒரு வித தயக்கத்தோடு தான் நானே இதை எதிர்கொண்டேன். நம்ம 2-3 லைவ்ல இதை பற்றி பேசியிருக்கோம். ஸோ இது பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம கண்முன் நடந்துகிட்டு இருக்கு. ஸோ இதற்காக இந்த 25ஆம் தேதி அவர்கள் தேதியை நிச்சயித்து மறுபடியும் ஒரு விளக்கமான ஒரு ப்ரெஸ் மீட் சொல்லும் பொழுது நம்ம ஃபெடரேஷன்லேருந்து அவர்கள் அந்த விளக்கத்தோடு அவர்களும் சொல்லியிருந்தாங்க, நாங்கள் யாரும் பார்டர் செக் போஸ்ட்டுக்கு போகலை, அங்கே ஒரு சட்டம் ஒழுங்கு பிரச்சனை ஏற்படலாம், ஸோ நாங்கள் வலியுறுத்தி ஒவ்வொரு உரிமையாளருக்கும் வலியுறுத்தி அனுப்புகிறோம்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதன்படி அவர்கள் செயல்பட்டார்கள். கர்நாடகா சங்கங்கள், நிறைய சங்கங்களுடைய தொலைபேசி எண்கள் இங்கே ஏதாவது பிரச்சனைனா கொடுங்க அப்படின்னு சொல்லி கர்நாடகா சங்கத்திலிருந்து சண்முகப்பா சார் அவர்கள் வெளியிட்டிருந்தாங்க. ஸோ அதை நாமளும் போட்டிருந்தோம். ஸோ என்னன்னா அதிகப்படியான பிரச்சனைகள் நடப்பது கர்நாடகாவில் தான். இன்னைக்கு 24/7 அப்படிங்கிற மாதிரி ஒரு சித்ரதுர்க ஆர்டிஓ இவர்களாம் நீங்கள் 3 மணிக்கு போனாலும் சரி, விடிய காலையில் 4 மணிக்கு போனாலும் சரி, அங்கேயே தான் உட்காந்துருப்பாங்க. ஸோ இவர்களை தாண்டி நம்ம ஆர்டிஓ நம்ம என்ன பண்ணுவோம், முதல்ல எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது, ரெகுலராக நான் பெல்லாரி ஓட்டும் பொழுது ஆர்டிஓ இருக்கிறாங்களா அப்படின்னு சொல்லி நம்ம ஹெட்லைட்டை இழுத்து விட்டு கேட்போம், அப்படி கையை கேட்போம் இருக்காரா அப்படின்னு சொல்லிட்டு ஹெட்லைட்டை இழுத்து விட்டு கேட்கும் பொழுது ஆப்போசிட் வர வண்டி இல்லைம்பாங்க, இருக்காரு அப்படிம்பாங்க. உடனடியாக ஓரங்கட்டி நின்று நம்ம பாஸ் பண்ணோம். அந்த காலகட்டத்திலேயே சித்ரதுர்க ஆர்டிஓட்ட நம்ம தப்ப முடியாது. ஸோ அவர்களும் பார்த்தீங்கன்னா வசூலுக்காகத்தான் உட்காந்துட்டு இருப்பாங்க. அவர்களுடைய எண்ணம் என்னன்னா ஒரு வண்டியும் தப்பிக்க விடக்கூடாது அப்படிங்கிறது அவர்களுடைய எண்ணம். நம்ம என்ன எவ்வளோ ஓவர் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி கணக்கு போட்டு கொடுத்துட்டோம்னா அவங்க ஒன்றும் தொந்தரவு பண்ணுவதில்லை. நம்ம லஞ்சம் இல்லை, ஓவர் இல்லை, அங்கே ஆர்கியூமெண்ட் பண்ணும் பொழுது ஃபைனை போடுறேன் அப்படிங்கிற மாதிரி அந்த காலகட்டத்தில் இருந்து. ஸோ கர்நாடகாவில் பார்த்தீங்கன்னா இந்த லஞ்சம் அப்படிங்கிறது கொஞ்சம் அதிகமாகவே இருந்துகிட்டு இருக்கு. அதனால கர்நாடகாவில் ஹெல்ப்புக்காக நம்பர்லாம் கொடுத்துருந்தாங்க. நமக்கு தொலைபேசி அழைப்புகள் மூலமாகவும் நிறைய பேருக்கு அங்கே பேசி வண்டி ரிலீஸ் ஆகி போயிட்டு இருக்கு. நாம பார்த்தீங்கன்னா சரி, அன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம லாரி டுடே டிவி சேனல் சார்பாக நம்ம நேரடியாக அங்கே போய் என்ன நடக்குது, என்னன்னா இப்போ 25ஆம் தேதி என்று தேதி குறித்தாகிவிட்டது. அங்கே உண்மையாலுமே லஞ்சம் கொடுத்துட்டு தான் போகிறாங்களா, இல்லை மிரட்டுறாங்களா, இல்லை வேணும்னே ஓட்டுநர்களை அலைக்கழிக்கிறாங்களா, இது எல்லாம் நாம் நமது வாசகர்களுக்கு தெரிவிக்க வேண்டியது நம் கடமை அப்படிங்கிறதுனால சரி நம்ம போகலாம் அப்படின்னு ஒரு முடிவு பண்ணி நம்ம, ஏன்னா அந்த இடத்துல இருந்து களப்பணி ஆற்றுவது பார்த்தீங்கன்னா ஓட்டுநர்கள் தான். ஓனர் சொல்லியாச்சு, எப்பா நீ லஞ்சம் கொடுக்காத அப்படின்னு சொல்லிட்டாரு. ஓட்டுநரும் சரின்ட்டு போகிறாரு. அங்கே அங்கே இருக்கக்கூடிய அதிகாரிகள்கிட்ட பேச்சுவார்த்தை, சார் எங்கள் ஓனர் லஞ்சம் கொடுக்க மாட்டேங்குன்னு சொல்லிட்டாரு, அப்போ நீ டாக்குமெண்ட் எடுத்துகிட்டு வண்டி எடுத்துகிட்டு நிறுத்து, இது இந்த குறை அந்த குறைன்னு சொல்லி அங்கே பிரச்சனைகள் அதிகமாகும். ஸோ நம்ம அங்கே நான் மட்டும் போவதோடு நம்ம சமூக நீதி ஓட்டுநர் சங்கத்தையும் கூட்டிகிட்டு போனோம்னா அங்கே இருக்கக்கூடிய அதிகாரிகளிடம் இவர்கள் ஒரு சங்கம் சார்பாக ஒரு கடிதத்தை கொடுத்தாங்கன்னா இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் எங்கள் ஓட்டுநர்களை தேவையில்லாமல் நிற்க வைப்பதோ, தேவையில்லாமல் மிரட்டுவதோ, அடிப்பதோ இதெல்லாம் இருக்கக்கூடாது அப்படிங்கிறது நம்ம அவங்கள்ட்ட சொன்னோம். அவர்களும் உடனடியாக மற்ற சங்கங்கள்ட்டையும் தகவல் கொடுத்து கிட்டத்தட்ட அன்றைக்கி 25ஆம் தேதி ஒரு 20 பேர் பக்கம் நம்ம அங்கே ஒசூர் செக் போஸ்ட்டு, அத்திப்பள்ளி, பாகலூர் ரோட்டில் இருக்கக்கூடிய செக் போஸ்ட்டு எல்லாமே போய் நேரடியாக பார்த்து சந்தித்து அவர்கள் தரப்பில் இந்த லெட்டரெல்லாம் கொடுத்து சங்கம் சமூக நீதி சங்கம் சார்ந்த லெட்டர்லாம் கொடுத்துட்டு அவர்களோடையும் பேசிட்டு அவர்கள் சொன்ன கருத்துக்கள், அவர்கள் செக் போஸ்ட்லேருந்து நமக்கு உள்ள ரிக்வஸ்ட் என்னன்னா, தயவு செய்து வண்டியை நிறுத்தி விட்டு போங்க, நாங்கள் உங்கள் லஞ்சம் கேட்க மாட்டோம், நீங்கள் என்ட்ரி பண்ணிட்டு போங்க
அவர்கள் தரப்பிலிருந்து வைக்கக்கூடிய ஒரே ஒரு வேண்டுகோள் என்னன்னா, வந்து என்ட்ரி பண்ணிட்டு போங்க. நிறைய பேர் வந்து நேராக போயிடுறாங்க அப்படிங்கிற ஒரு செய்தி தான். ஸோ அத்திப்பள்ளியில் நம்ம போய் வந்து பார்த்தோம். அவர்கள்ட்ட உட்கார்ந்து கிட்டத்தட்ட அரை மணி நேரம் அதிகாரிகளோட பேசியிருந்தோம். நம்ம இந்த நம்ம கேகேசி, நம்ம பெருந்துறையில் இருக்கக்கூடிய கேகேசி டிரான்ஸ்போர்ட் அதன் உரிமையாளரோட நந்துவும் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம போகிறதுக்கு முன்னாடி அவர் நம்மக்கிட்ட பேசினார். இந்த மாதிரி 25ஆம் தேதி என்னென்ன நடக்கும், என்ன இம்ப்ளிமெண்ட் ஆக போகுமா, இது என்ன அப்படிங்கிற ஒரு கேள்விகள் அதுக்கு 2 நாள் முன்பாக பேசும்பொழுது, இல்லை நாங்கள் அங்கே போய் என்ன நடக்குதுங்கிறது நாங்கள் நேரில் பார்க்க போகிறோம், நாங்கள் போகிறோன்னு சொன்னால் அவரும் வந்து உற்சாகமாக நம்மளோட வரேன்னு சொல்லிட்டு அவரும் வந்திருந்தார். அவரும் வந்து அங்கே அதிகாரிகளோட பேசும்பொழுது அவர் ஒரு சில கேள்விகள், இப்போ என்ன டாக்குமெண்ட் உங்களுக்கு வேணும், வண்டி எப்படியெல்லாம் இருக்கணும், ஒரு ஓட்டுநர் எந்த மாதிரிலாம் இருக்கணும், ஸோ நீங்கள் இதெல்லாம் சொன்னீங்கன்னா இதை நாங்கள் உபை பண்ண தயாராக இருக்கோம். நாங்கள் வாகன உரிமையாளர்கள் எங்களுடைய வாகனங்களை இப்போ அரசாங்கம் என்னென்ன அறிவுறுத்துகிறதோ இதையெல்லாம் நாங்கள் செஞ்சுக்க தயாராக இருக்கோம். எங்களுக்கு கரெக்டாக எஜுகேட் பண்ணுங்க. என்னன்னா நிறைய அதிகாரிகளுக்குமே கூட போக்குவரத்து வாகன சட்டங்களில் ஒரு சில வேறுபாடுகள் கூட இருக்கு. இவர் இருக்கின்றாரு, இன்னொருத்தர் இல்லைன்றார். ஸோ இது எங்களுக்கு வந்து ஒரு குழப்பமாக இருக்குது. ஸோ என்ன ஒரு வாகனத்தில் எது வேணும், ஒரு ஓட்டுநர் மத்தியில் எது வேணும், ஒரிஜினல் ஆவணங்கள் கொடுத்தே ஆகணுமா, காட்டியே ஆகணுமா, இந்த தேசிய பர்மிட் நேஷனல் பர்மிட் வாகனங்கள் 2 ஓட்டுநர்கள் தேவையா, இதுக்கு என்ன சட்டங்கள் ஏதாவது இருக்கா, யூனிஃபார்ம் வந்து டிரைவருக்கு அவசியம் தேவையா, இதுக்கு மத்திய மாநில அரசுகள் என்னென்ன சட்டம் போட்டிருக்கு, இது எல்லாமே வந்து அவரோட உட்கார்ந்து பேசும்பொழுது ஒரு புரிதல் நமக்கே வருது. ஸோ அதற்குண்டான ஒரு சில விஷயங்கள் அவங்க சொல்லிட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட ஒவ்வொரு பாயிண்ட்ஸாக சேர்த்திட்டு இருக்கோம். இன்னும் ஒரு 2-3 நாள ஒட்டுமொத்தமாக ஒரு வாகனத்தில் நாம் கடைபிடிக்க வேண்டிய வழிமுறைகள் என்ன. ஸோ கிட்டத்தட்ட நந்து அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் வந்து ஒவ்வொன்றா அவங்ககிட்ட கேட்டு ஆட் பண்ணிகிட்டே இருக்காரு. இன்னும் 2-3 தினங்களில் ஒரு ஃபைனல் ஆகிடும். இப்போ இது வரைக்கும் என்னென்ன கேஸ் போட்டிருக்காங்க, எது அதிகமான கேஸ் வந்து இருக்குது, ஸோ இது எல்லாமே நோட் பண்ணி ஒவ்வொரு விஷயமாக நம்ம வந்து செஞ்சிட்டு இருக்கோம். ஸோ நிச்சயமாக இந்த நேரத்தில் நந்துவுக்கும் ஒரு நன்றியை தெரிவித்துக் கொள்ள வேண்டும். ஸோ அவரும் வந்து ஒரு உரையாடும் பொழுது தான் நிறைய விஷயங்கள் வந்து நமக்கும் தெரிய வருது. அதை இன்னும் அடுத்த வீடியோ ஒன்று போட்டிருந்தேன். அதையும் தாண்டி இன்னொரு சில விஷயங்கள் இருக்கிறது. அது ஒவ்வொன்றாக தெரிந்து கொண்டு கிட்டத்தட்ட ஒரு 4-5 நாள் அது வந்து ஒரு ஃபைனல் ஆகிடும். இது போன்று இப்போ நமக்கு அங்கே போய் பார்த்து பேசும் பொழுது தான் இது தெரிய வருது. இந்த விஷயங்கள் நம் வாகனங்கள் இருந்தால் அதிகாரிகள் நம் வாகனத்தை ஃபைன் போட முடியாது. ஸோ இப்போ நம்ம எல்லாமே உங்களுக்கு ஒரு 10,000 ரூபாய் ஆகட்டும், ஒரு 20,000 ரூபாய் கூட ஆகட்டும், இப்போ அரசாங்கம் சொல்கிற விதிமுறைப்படி நம்ம எல்லாம் செஞ்சு வச்சிட்டோம்னா நீங்கள் தைரியமாக போகலாம். எந்த அதிகாரிகளும் நம்ம பணம் கொடுக்க தேவையில்லை. நம்ம வண்டியில் இது இருக்குமோ அது இருக்குமோ, நமக்கே அந்த ரூல்ஸ் தெரியாத பொழுது நம்ம போய் அவர்கள் கேட்கக்கூடிய லஞ்சத்தை எடுத்து கொடுத்துக்கிட்டே தான் இருக்கிறோம். நீங்கள் இவ்வளோ ஆண்டுகளாக எவ்வளோ லஞ்சத்தை கொடுத்துருப்பீங்க. இப்போ ஃபைனலாக நமக்கு தெரியுது ஒரு 10,000 20,000த்துக்குள்ள அந்த அத்தனை வேலைகளை நம்ம செஞ்சுட்டா அதற்கு பிறகு நம்ம லஞ்சமே கொடுக்க தேவையில்லை, தைரியமாக போகலாம். ஒரு ஆர்டிஓ நிற்கிறாருன்னா பயந்துட்டு நம்ம வண்டியை நிறுத்திக்கிட்டு இருக்கணுங்கிற அவசியம் இல்லை. ஸோ நிறைய விஷயங்கள் வந்து அன்றைக்கி நடந்தது. நாம் அந்த செக் போஸ்ட் விசிட்டுக்கும் அதற்கு பிறகு அங்கேயும் ஃபோட்டோ எடுத்திருக்கோம், வீடியோ எடுத்திருக்கோம். ஸோ சமூக நீதி சங்கத்தின் சார்பாக அங்கேயே வந்து அங்கே போயிட்டு வந்த அனுபவத்தோடு அவர்கள் ஓட்டுநர்கள் சொல்லக்கூடிய அறிவுரைகளையும் வீடியோ எடுத்து வச்சுருக்கேன். ஓட்டுநர் உறவுகள் அனைவருக்கும் இனியதொரு மாலை வணக்கம். நான் சமூக நீதி அனைத்து வாகன ஓட்டுநர் தொழிற்சங்கத்தினுடைய மாநில தலைவர் பேசுகிறேன். அன்பு நண்பர்களே, இன்றைய தினம் 25/12/2023 அன்று ஒரு முக்கியமான ஒரு நிகழ்வுகளை வாகன உரிமையாளர்கள் சம்மேளனம் அறிவித்திருந்தாங்க. 75வது வருடத்தினுடைய சிறப்பு விழா எடுத்த அன்றைக்கு சேலம் மாவட்டத்திலிருந்து அறிவிப்புகள் கொடுக்கப்பட்டிருந்தது. 25/12/2023 தென் மாநிலங்களில் உள்ள வாகன சோதனை சாவடிகள், ஆர்டிஓ அலுவலகமாக இருக்கட்டும் இல்லை மற்ற இதாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் அங்கே வந்து இந்த நம்ம மாமூல் கொடுத்துட்டு வந்துட்டு இருக்கோம் இல்லையா, லஞ்ச பணமாக மாமூல் கொடுப்பதை எதுவுமே நாங்கள் வந்து நீ கொடுக்க மாட்டோம், வாகன ஓட்டுநர்கள் யாரும் கொடுக்கக்கூடாது என்கின்ற அறிவிப்பை வெளியிட்டிருந்தார்கள். இந்த அறிவிப்பை வெளியிட்டதன் காரணமாக இப்போ வாகன உரிமையாளர்கள் அவங்க அந்த அறிவிப்பை விட்டுட்டு அவங்க வீட்டில் இருப்பாங்க. அசோசியேஷன்லேருந்து இங்கே வருவாங்களா அப்படின்னு கேட்டால் ஒரு கேள்விக்குறியாக இருந்தது. அதன் காரணமாக ஓட்டுநர்களுடைய பாதுகாப்பை கருத்தில் கொண்டு இன்றைய தினம் நம்முடைய சமூக நீதி அனைத்து வாகன ஓட்டுநர் தொழிற்சங்கத்திலிருந்து ஒசூரில் இருக்கக்கூடிய 3 ஆர்டிஓ அலுவலகத்துக்கும் அத்திப்பள்ளியில் இருக்கக்கூடிய ஆர்டிஓ அலுவலகத்திற்கும் சென்று இன்னைக்கு ஒரு மனுவாக, ஒரு கோரிக்கை மனுவாக கொடுக்கப்பட்டிருக்கு. அது என்னமான கோரிக்கை மனு அப்படின்னு கேட்டிங்கன்னா,
வாகன உரிமையாளர்கள் சொல்லுவதை கேட்க வேண்டியது ஓட்டுநர்களுடைய தலையாய கடமையாக இருக்கின்றது. அதே சமயத்தில் அதிகாரிகள் சொல்வதையும் கேட்க வேண்டியதும் தலையாய கடமையாக இருக்கின்றது. இந்த இரண்டுக்கும் நடுவில் ஓட்டுநர்கள் தன்னுடைய பயணத்தை சிறப்பான முறையில் முடிப்பது மிகப்பெரிய ஒரு சவாலான ஒரு விஷயமா இருக்கு. இதுல ஏகப்பட்ட மன உளைச்சல்களுக்கு ஓட்டுநர்கள் இந்த லஞ்ச பணத்தால் ஆகிறாங்க. ஏன்னு கேட்டா வாகன உரிமையாளர்களுக்கு இதுக்கு இன்னைக்கு பல பிரச்சனைகள் நம்ம சங்கத்துல இருந்து பாக்குறோம். இந்த படியா சம்பந்தப்பட்ட பிரச்சனை எல்லாம் இந்த இடத்துல ஆர்டிஓக்கு அதிகமா பணம் கொடுத்துட்டாங்க, அதாவது ஆர்டிஓவுக்கு கொடுத்துட்டாங்கிறது தவறு இல்லை, அந்த இடத்துல அதிகமாக கொடுத்து விட்டார்கள் அப்படிங்கிறது தவறு. இந்த இடத்துல போலீஸுக்கு பணம் லஞ்ச பணத்தை அதிகமாக கொடுத்துட்டாங்க. அப்போ லஞ்சம் இல்லாத ஒரு இதை உருவாக்கி விட்டால் அங்க லஞ்சம் கொடுத்து விட்டார்கள் என்றால் பொய் கணக்கு அப்படின்னு சொல்லலாம். அங்க கொடுக்க வேண்டியது இருக்கு. இன்னைக்கு புதுசா போற டிரைவர்கள் என்ன பண்றாங்க, 200 ரூபா கொடுக்குற இடத்துல 300 ரூபாய் கொடுத்துறாங்க, 300 ரூபா 400 ரூபா கொடுத்துறாங்க. அப்ப ரெகுலரா போக வேண்டிய டிரைவர்கள் என்ன பண்றாங்க, அந்த இடத்துல போயிட்டு 200 ரூபாய் கொடுக்கும்போது அந்த இடத்துல அந்த லஞ்சத்தை அதிகமாக பெற்ற நபர்கள் அந்த ஓட்டுநர்களை கடுமையாக பேசக்கூடியது, ஒற்றைச்சொல் வார்த்தைகள்ல பேசுறது, அது இல்லாம தாக்கக்கூடிய சூழ்நிலைகள் தமிழ்நாடு மற்றும் வெளி மாநிலங்களில் தொடர்ச்சியா நடந்துட்டு இருக்கு. அப்போ இந்த லஞ்ச பணத்தால தான் நமக்கு இவ்வளவு பிரச்சனைகளுமே வந்துகிட்டு இருக்கு. இதை காலங்காலமா இன்னைக்கு தான் வந்துச்சுன்னு கேட்டா கிடையாது. காலங்காலமா நமக்கு விவரம் தெரிஞ்ச காலத்துல இருந்து, நமக்கு தொழில் செய்து கொடுத்த குருநாதர்கள் இருந்த காலத்துல இருந்து இது தொடர்ச்சியா அது நடந்து வந்துகிட்டே இருக்கு. அப்போ திடீர்னு இதை ஸ்டாப் பண்ண சொல்லும் பொழுது வாகன உரிமையாளர்கள் நீங்க இனிமேல் லஞ்சமாக எந்த ஒரு பணமும் கொடுக்க கூடாது அப்படின்ட்டாங்க. இதன் காரணமாக இப்படி ஒரு அறிவிப்பு வந்ததன் காரணமாக ஆர்டிஓ அலுவலகத்தில் ஓட்டுநர்கள் நேரடியாக பாதிப்புக்குள்ளாகுவதற்கு உண்டான வாய்ப்புகள் இருந்ததன் காரணமா இந்த அலுவலகத்துல இன்னைக்கு ஒரு மனுவா என்ன கொடுத்திருக்கோம்னா, இது போல வாகன உரிமையாளர்கள் சொல்லியிருக்காங்க, இதன் காரணமாக நம்ம ஓட்டுநர்கள் இதற்குண்டான எப்பயும் கொடுப்பது போல கொடுக்க முடியாது என்று அவர்கள் கூறினால் தயவு செய்து அவர்களை கால் கடுக்க நிற்க வைத்து தண்டனை கொடுப்பதோ அல்லது ஒற்றைச்சொல் வார்த்தைகளில் பேசுவதோ தாக்குவதோ தேவையற்ற விவாதங்கள் எதுவும் செய்யாமல் அவர்களுடைய எதுக்கு ஒத்துழைப்பு கொடுக்கணும், எங்களுடைய ஓட்டுநர் சமுதாயத்தை காப்பாற்ற வேண்டும் என்று இந்த 3 அலுவலகத்திலுமே கொடுத்திருக்கோம். அதே மாதிரி அத்திப்பள்ளியிலையும் போயிட்டு கூடுதலாகவே கொஞ்சம் பேசிட்டு அத்திப்பள்ளி ஆர்டிஓ ஆஃபீஸ்லையும் சிறப்பான முறையில் அதுக்குண்டான வழிவகுத்து கொடுத்தாங்க. நல்லா சிறப்பாக சொல்லிட்டு வந்திருக்கோம். இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னாக்க வாகன உரிமையாளர்கள் எடுத்த முயற்சியில் கிட்டத்தட்ட 70% வெற்றி இன்று ஒரு நாள் தினத்துக்கு. ஏன்னு கேட்டீங்கன்னா, நம்ம ஆர்டிஓ செக் போஸ்ட்டுக்கு போனதுல இருந்து பார்த்தோம், வந்த வண்டிகளில் பில்லை வாங்கி பார்த்தாங்க, ஹைட்டு இதெல்லாம் சரியா இருக்குன்னு பார்த்தாங்க, கரெக்டாக இருந்த வண்டிகளை அனுப்பிச்சு விட்டாங்க. இது இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருந்த 3 பார்டர்லையுமே நடந்தது. எந்தெந்த பார்டர்னு கேட்டீங்கன்னா, நம்ம ஒசூர் செக் போஸ்ட் வெளியில போறது, அத்திப்பள்ளியில உள்ள வரக்கூடிய தமிழ்நாடு செக் போஸ்ட், பாகலூர் ரோட்ல இருக்கக்கூடிய செக் போஸ்ட், இது எல்லாத்திலுமே அவங்க அந்த இதை பண்ணல. எந்த இடத்துல யார்கிட்டையும் நமக்கு தெரிஞ்சு லஞ்சமா எதுவும் வாங்கல. அதே போல அத்திப்பள்ளி செக் போஸ்ட்டுக்கும் போகும்பொழுது அங்க அந்த வாகனங்கள் சரியான உயரம், அகலம், வண்டியில் இருக்கக்கூடிய டாக்குமெண்ட்ஸ், மற்ற இதழ்கள் சட்டவிரோதமான இருக்கக்கூடிய அனைத்துமே சரியாக இருக்கிறது என்றால் அவர்களும் வாங்காமல் அனுப்பி வைத்து நம் கண்கூடாம பார்த்தோம். விசாரிச்ச வகையிலையுமே அது போல் இருந்தது. காலையில ஒரு 10 மணிக்கு முன்னாடி நடந்த நிகழ்வுக்கும் 10 மணிக்கு மேல நடந்த நிகழ்வுக்கும் அப்படியே தலைகளாக இருந்தது. காலையில 10 மணிக்கு பாத்தீங்கன்னா ஆர்டிஓ அலுவலகத்தில் அத்திப்பள்ளியில கூட தேவையற்ற ஒரு சில வழக்குகள் போட்டதாக ஒரு சில செய்திகள் நாம் கேட்டிருந்தோம். அதாவது வாகனம் உரிமையாளர் கொடுக்க வேணாம்னு சொல்லிட்டாரப்பா, வண்டியை கொண்டாந்து கேமராட்ட நிப்பாட்டு அப்படின்னு சொல்லிட்டு இந்த வண்டியை ஆர்டிஓ சுத்தி பார்த்துட்டு இந்த வண்டியில ஆரன் அதிக ஒலி எழுப்பக்கூடிய ஆரன் இருக்கு. இந்த வண்டியில ஃபயர் கன் இல்லை, அதாவது வாகனம் தீப்பிடித்தால் அதை அணைப்பதற்குண்டான எக்யூப்மெண்ட்ஸ் ஃபயர் கன் இல்லை அப்படின்லாம் சொல்லிட்டு அதை மேற்கொண்டு டயர் அந்த 3.5 நினைக்கிறேன், அந்த எம்எம்க்கு குறைவா இருக்குன்னு சொல்ல வழக்குகள் தொடுத்ததாக ஒரு சில பதிவுகள் நம்ம கேட்டிருந்தோம், ஒரு சில நண்பர்கள் தெரிவிச்சு. ஆனால் இந்த 10 மணிக்கு மேல இது போல எந்த ஒரு நிகழ்வும் நடக்கல. இதை உறுதிப்படுத்தும் வகையிலும் நம்ம ஓட்டுநர் சமுதாய நண்பர்களுடைய பாதுகாப்பை கருத்தில் கொண்டும் இன்றைய தினம் நம்ம லாரியுடைய நிறுவனர் அண்ணன் ஜெயக்குமார் அவர்கள் மற்றும் நம் சமூக நீதி அனைத்து வாகன ஓட்டுநர் தொழிற்சங்கத்திலிருந்து நாமக்கல் செந்தில்குமார் அண்ணன் மற்றும் நம்ம நாமக்கல் துரைராஜ், தருமபுரி மாவட்ட நிர்வாகிகள், கிருஷ்ணகிரி மாவட்ட நிர்வாகிகள் நேரில் சென்று அதுக்கு உண்டான மனுக்களை கொடுத்துட்டு வந்திருக்கோம் அப்படிங்கிறத அன்புடன் தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி நன்றி நன்றி. சமூக நீதி அனைத்து வாகன ஓட்டுநர் தொழிலாளர் தொழிற்சங்கம் இந்த டிசம்பர் 25 இந்த தினத்தில் அனைத்து லாரி உரிமையாளர்கள் ஒரு கோரிக்கை, நம்ம ஓட்டுநர் சொந்தத்திற்காக நாங்கள் இன்னைக்கு அத்திப்பள்ளி டோல்கேட் மற்றும் சோதனை சாவடிகள் அங்கங்கே போயிட்டு இன்னைக்கு ஒரு மனு கொடுத்தோம். நம்ம ஓட்டுநர்களை தாக்காத வண்ணம் இருக்க, பல ஓட்டுநர்களை தரக்குறைவாக பேசாமல் இருக்க, அவர்களுக்கு உண்டான உதவிகள் சிறந்த முறையில் செய்ய, ஓவர்லோடு ஏற்றினு அது மாதிரிலாம் ஏற்றின்னு வரக்கூடாதுன்ற மாதிரி ஒரு மனு கொடுத்தோம். நம்ம மாநில தலைவர் இணைந்து நாங்கள் செஞ்சோம். அதே மாதிரி அகில இந்திய துணைத் தலைவர் செந்தில் அண்ணனும் வந்திருந்தார், மற்றும் நமது கிருஷ்ணகிரி மாவட்ட தலைவர் வந்தார், துணைத் தலைவர் வந்திருந்தார். அதே போல் தருமபுரி மாவட்ட செயலாளர் அண்ணன் ராமச்சந்திரன் வந்திருந்தார். உறுப்பினர்களும் இந்த விழிப்புணர்வுக்காக
அண்ணன் ஜெயக்குமார் அண்ணன் லாரி டுடே அண்ணன் அவரும் வந்து நம்மளோட இணைந்து இந்த நம்ம ஓட்டுநர் சொந்தத்தை காக்க சிறப்பான முறையில் நம்ம இன்னைக்கு இந்த விழிப்புணர்வை ஏற்படுத்தியிருக்கிறோம். இதற்கு நமது தொழிற்சங்கம் சார்பாகவும் அனைத்து சொந்தங்கள் சார்பாகவும் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். இனி தொடர்ந்து நிறைய வீடியோக்கள் வந்து இந்த தொழில் சார்ந்த நிறைய விஷயங்கள் வந்து இன்னும், அதாவது ஒரு சில ஒருத்தர் ஃபோன் பண்ணி பேசுறவங்கலாம் பார்த்தா, அதான் நாம் முதல்ல சொல்லியிருக்கோம், அது அந்த சந்தேகங்களுக்கு நம்ம ஆல்ரெடி வந்து வீடியோக்கெல்லாம் போட்டிருப்போம். இன்னும் அதை வந்து கேட்டுகிட்டே இருப்பாங்க. ஸோ தயவு செய்து நான் சொல்கிற மாதிரி தான், தயவு செஞ்சு கொஞ்சம் போடக்கூடிய வீடியோக்களை மறுபடியும் பாருங்கள், உங்கள் சந்தேகங்களை தீர்த்து கொள்ளுங்கள். ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் அதை வந்து நம்மக்கிட்ட சொல்லுங்கள். அதற்குண்டான வீடியோக்கள், தெளிவான வீடியோக்கள் நம்ம வந்து போடுறோம்.